தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நெறியாளர் சுகாதர். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஓராண்டுகளை கடந்து ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது பெரம்பூரில் பிறந்து வளர்ந்த ஆம்ஸ்ட்ராங் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய அளவில் உள்ள ஒரு கட்சியின் மாநில தலைவர், முன்னாள் கவுன்சிலர், அந்த பகுதி மக்களால் சமூக சேவகர், இப்படி பல்வேறு அடையாளங்களை கொண்ட இவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி அவர் புது வீடு கட்டிட்டு இருக்கிற இடத்துல சிலரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கொலை சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த கொலைக்கு கண்டனம் தெரிவிக்காத ஆட்களே இல்லை. பல்வேறு கட்சியினரும் பல்வேறு அமைப்பினரும் இந்த கொலைக்கு மிகப்பெரிய அளவில் கண்டனங்கள் தெரிவித்தனர். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேல இந்த கொலை வழக்கு பேசாத மீடியாக்களும் இல்லை, நாளிதழ்களும் இல்லை, சமூக வலைதளமும் இல்லை. அப்படி போயிட்டு இருந்த இந்த கொலை வழக்குல அதிரடி நடவடிக்கையால் கிட்டத்தட்ட ஒரு 28 பேர் கைது செய்யப்பட்டனர். பிரபல ரவுடிகள், உடந்தையானவங்க, வக்கீல், இப்படி நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க. முக்கியமா ஒன்று சொல்லணும்னா, இந்த கொலை வழக்குல தான் எல்லா கட்சியை சேர்ந்த நபர்களும் குற்றவாளிகளா சேர்க்கப்பட்டாங்க, கைது செய்யப்பட்டாங்க என்பது ஒரு ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் போலீஸ் விசாரணையில் என்கவுண்டரால் கொலை செய்யப்பட்டார், என்கவுண்டரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த நிலையில தமிழ்நாடு போலீஸ் இந்த விசாரணையை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் இமானுவேல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். இதை சிபிஐ இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தா இன்னும் நிறைய குற்றவாளிகள் தப்பிச்சிட்டாங்க, அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா சிபிஐ இந்த வழக்கை எடுத்தா மட்டுமே இதை உண்மை தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. இந்த மனுவின் மீது தற்போது ஒரு உத்தரவு ஹைகோர்ட் பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ இனி விசாரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 6 மாதத்துக்குள் குற்றப்பத்திரிகை சிபிஐ தாக்கல் செய்யணும்னு அந்த தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இவங்க இவ்வளவு நாள் இந்த சட்ட போராட்டங்கள் நடத்தி இந்த கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்றதுல ஆரம்பத்துல இருந்து அவங்க மனைவியும் சரி, அவங்க சகோதரர் மற்றும் அந்த கட்சியினர் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் விடுபட்டுட்டாங்க. எப்படி சொல்றதுன்னா, முக்கியமான பிரபல கட்சியை சார்ந்த தலைவர்கள் கூட இதுல இருக்காங்க, அவங்களெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டே இருந்துச்சு. ஆனா தமிழக போலீசார் 28 பேரை கைது பண்ணியிருக்கிறோம், இன்னும் 2-3 குற்றவாளிகள் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த கேஸுடைய ஹிஸ்டரி போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இப்ப இந்த கோர்ட் தீர்ப்பு ஆம்ஸ்ட்ராங் தரப்பினரை கொஞ்சம் உற்சாகப்படுத்திருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா சிபிஐ உடைய வழக்கு கையில் எடுக்கும் போது இன்னும் வேகமா அந்த வழக்கை துரிதப்படுத்தும் போது இவங்க அலிகேட் பண்ற, அதாவது சுட்டி காட்டக்கூடிய சில நபர்கள் இந்த விசாரணை வளையத்துக்குள் வரலாம் அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்படி வரும் பட்சத்தில் இந்த வழக்கில் மீண்டும் ஒரு பூதம் கிளம்ப வாய்ப்பு இருக்கா, இல்ல இந்த குற்றவாளிகள் தான் அப்படின்ற மாதிரி ஃபைனல் ஆகுமா அப்படின்றது சிபிஐக்கே வெளிச்சம். ஆனாலும் இந்த சிபிஐ வழக்கை விசாரிக்கணும்னு சொன்ன இந்த நிலையில தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடுக்கு போயிருக்கு. இல்ல, நாங்க தான் இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்ற அவங்களும் ஒரு மேல்முறையீடு போயிருக்காங்க. இந்த மேல்முறையீடு எல்லாருமே அது எப்படி சிபிஐக்கு வேணான்னு தமிழக அரசு சொல்லலாம்னு சொல்றாங்க. இது எல்லாருக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு கிளாஸ் தான், ஈகோ தான். நான் எல்லாமே கண்டுபிடிச்சு பண்ணும்போது என்ன நீ சரியில்லைன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்ற ஒரு சின்ன கிளாஸ் தான் அது. அதே நேரத்துல தமிழக அரசு இது வரைக்கும் அந்த வழக்குல திறம்பட கையாண்டதாக பலர் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில சிபிஐக்கு இந்த வழக்கு போயிருக்கு. தலைமறைவு குற்றவாளிகளும் கைது செய்யப்படுவார்களா, இல்ல புதிய குற்றவாளிகள் இந்த கொலை வழக்குல சேர்க்கப்படுவார்களா அப்படி என்பது அவங்க தரப்பினருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு, பொதுமக்களுக்கும் எதிர்பார்ப்பா இருக்கு. வேற என்ன இந்த வழக்குல புதுசா அதிரடியா இந்த சிபிஐ நடவடிக்கையில் கிடைக்க போகுதுன்னு பொதுமக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே எதிர்பார்ப்போட தான் நாமளும் இருக்கோம். இல்ல
தமிழக அரசு மேல்முறையீடு போயிருக்காங்க. அந்த மேல்முறையீடு மனுவில் சிபிஐ வழக்கை மீண்டும் ரத்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி என்பதும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் ஒரு உயிர் போயிருச்சு, கிட்டத்தட்ட போய் ஒரு வருஷம் தாண்டி கடந்து போயிட்டு இருக்கு. அதுல இன்னும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யப்படலைன்னு அந்த குடும்பத்தார் மெனக்கெடும் இந்த விஷயம் அவங்களுடைய சட்ட போராட்டத்தை நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. சிபிஐ இந்த வழக்கு கையில் எடுத்திருக்கிறதுனால எந்த அளவுக்கு உண்மை விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் தரப்பினர் ஆர்வத்துடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் புழல் ஜெயிலில் இருக்காங்க. அவங்களையும் விசாரணை வளையத்துக்குள் மீண்டும் சிபிஐ கொண்டு வரோம். மேலும் இதுல சிபிஐ விசாரணை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது, இதுல ஏதோ அரசியல் உள்ள இருக்குமா அப்படின்றது தெரியல. ஆனா பல்வேறு கட்சியை சேர்ந்த முக்கிய விவிஐபி நிர்வாகிகள் விசாரணை வளையத்துக்குள் வருவாங்க அப்படின்றது மட்டும் பரபரப்பா பேச்சும் பொருளாக இருக்கு. காரணம், இப்ப இந்த வழக்கை இப்ப சிபிஐ கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5 மாதங்கள்ல தேர்தல் வரப்போகுது. இந்த வழக்கு எப்படி பார்த்தாலும் 6 months போட்டிருக்காங்க. 6 மாசத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும்னா கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்குற பட்சத்துல தான் இந்த வழக்குல சார்ஜ் ஷீட் போடக்கூடிய ஒரு முகாந்திரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வழக்குல ஆல்ரெடி ஆம்ஸ்ட்ராங் தரப்பினர் சிலருடைய பெயர்களை சொல்லியிருக்காங்க. இவங்களெல்லாம் விடுபட்டு போயிட்டாங்க, இவங்களெல்லாம் விசாரிச்சாலே இந்த கொலைக்கான முக்கிய காரணங்கள் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ அவங்க சொன்ன அந்த நபர்கள் எல்லாம் சிபிஐ விசாரிக்கும் பட்சத்தில் இது தேர்தலில் ஒரு வேற மாதிரி ஒரு எதிர்வினையை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க சொன்ன முக்கிய ஆளுங்கள்லாம் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய நபர்களா இருக்கிறாங்க. அவங்கள சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வரும் பட்சத்தில் இது கண்டிப்பா ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அதனால இப்போ சிபிஐ வழக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மிகவும் பரபரப்பா இப்ப இந்த வழக்கு பேசும் பொருளா, மீண்டும் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு மிகப்பெரிய பேசும் பொருளா ஆயிருக்கு. அதே நேரத்தில் தமிழக அரசின் மேல்முறையீடுக்கு அங்க என்ன மாதிரியான உத்தரவு வருது கோர்ட்ல இருந்துன்னு இன்னும் நமக்கு தெரியல. இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த சிபிஐ விசாரிக்கணும்ன்ற கொடுத்த உத்தரவுக்கு என்ன மாதிரியான அங்க பதில் வரும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருவேளை அங்க இதுக்கு தடை கொடுத்தாங்கன்னா இந்த வழக்கு மீண்டும் ஏற்கனவே இருந்த மாதிரியே தொடர்ந்துகிட்டு இருக்கோம். ஒருவேளை அவங்களும் இல்ல சிபிஐ தான் விசாரிக்கணும் சொல்லும் பட்சத்தில் இந்த வழக்கு வேற லெவல்ல போய் நிற்கும். ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பது உச்ச நீதிமன்றத்துக்கே வெளிச்சம். மீண்டும் ஒரு முக்கிய கிரைம் கொலை வழக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.